அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் லக்ஷன்யா. வெட்டி மீடியா ஊடகத்துக்காக இன்று மாலை இந்த நேர்காணலுக்காக இணைந்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு எங்களுடைய இணைஞ்சிருக்கிறாங்க எமா குளோரியா அவர்கள். எங்கள் ஊடகம் சார்பாக நாங்கள் ஆன்மீகவாதிகள், சிறந்த கலைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக சிந்தனையாளர்கள் அவர்களையும் அவர்கள் பின்புலத்தையும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் எங்களோட ஊடகம் பெரும் பங்காற்றுகிறது. அந்த வகையில் விளையாட்டுத்துறையில் ஆர்வமுள்ள, விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்கிய, அதை சாதித்துள்ள உங்களை இன்று செவ்வாய் காணுவது பெரும் மகிழ்ச்சி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பெட்டி மீடியா கலையத்தில் இந்த நேர்காணலுக்கு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றிகள். எமா குளோரியா, உங்கள் பற்றி ஒரு அறிமுகம் உங்களுக்கு தர முடியுமா? எனது பெயர் எமா குளோரியா ஞானபிரகாசம். நான் படித்த ஸ்கூல் வந்து சென்ட் சிசிலியாஸ் கேர்ள்ஸ் நேஷனல் ஸ்கூல் பெட்டிக்லோ. அண்ட் இப்போ வந்து ஒரு பிடி டீச்சர், அதாவது உடற்கல்வி ஆசிரியராக வின்சென்ட் மகளிர் உயர்தர தேசிய பாடசாலையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையில் எவ்வளோ காலமாக நீங்கள் படிப்பு? 2023 6ஆம் மாதம் 19ஆம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வின்சென்ட் ஸ்கூல்ல கிடைச்சது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன். வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலை பணிபுரிவதற்கு முன்னால நீங்க வேற எதுவும் பங்காற்றி இருக்கிறீங்களா? இல்லை, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அ டீச்சர், ஒரு உடற்கல்வி ஆசிரியராக முதலாவது நியமனம் பெற்றிருக்கேன். ஓகே. மட்டக்களப்பு மாநிலத்தில் மட்டக்களப்பில், அதாவது முதல் தடவையாக ஒரு கிரிக்கெட் அம்பையரா நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அதில் உங்களுக்கு பணியாற்றிய அனுபவம் என்ன மாதிரி, உங்கள் பயணங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு பெட்டி மீடியா ஊடகத்துக்கு அறிவித்தர முடியும்? ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக தான் நான் அந்த எக்ஸாம் வந்து செட் பண்ணினேன், அம்பையரிங் எக்ஸாம். அது வந்து சும்மா செலக்ட் பண்ற விஷயம் இல்லை, அது நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த கிரிக்கெட் லெவல், அம்பையரிங் லெவல் 5 அது வந்து செட் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண நிமித்தமாக நான் ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு அம்பையரா வந்து இந்த கிழக்கு மாகாணத்துல, அது மட்டக்களப்புல வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இப்பதான் என்னுடைய அது ஆரம்ப கட்டமாகையால எனக்கு இப்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸா தான் இப்ப எடுத்து வச்சு போய் கொண்டிருக்கிறேன். இனி எதிர்வரும் காலங்கள்ல இனி அடுத்த ஸ்டேஜஸுக்கு வந்து போகலாம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே. பெட்டி மீடியா ஊடகம் சார்பாக முதற்கண் வாழ்த்துக்கள் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக. இந்த உங்களோட விளையாட்டு துறையில உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கான காரணங்கள் என்னவா இருந்தது? சிறு வயதில் இருந்தே அதை ஆரம்பித்ததா, இல்லாட்டி அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லுவீங்க? ஸ்கூல் படிச்ச காலத்துல, அதாவது நான் சென்ட் சிசிலியாஸ் கேர்ள்ஸ் காலேஜ்ல படிக்க தொடங்கின காலத்துல, இப்ப 6ல இருந்து தான் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவோம் விளையாடுறதுக்கு. அந்த 12 ஏஜ் குரூப் வந்து 5-6ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். என்னோட மெயின் கேம் அப்ப எதுவா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா கிரிக்கெட், நெட்பால், பாஸ்கெட் பால், இந்த 3ம் தான் என்னுடைய மெயின் கேம்ஸா இருந்தது. நான் நெட்பால் விளையாட தொடங்கினது வந்து கிரேட் 6ல. ஃபர்ஸ்டா எந்த பிடி டீச்சர் ஃபெட்டிமா டீச்சர் அவதான் வந்து முதலாக எனக்கு வேலைப்பந்தாட்டம் என்ன இப்படி விளையாடுறன்ற அந்த பிகினிங், அந்த ஸ்டேஜை வந்து பழக்கினது ஃபெட்டிமா டீச்சர். அடுத்த 2வது அதை தொடர்ந்து வந்து ஸ்வீட்டா டீச்சர் வந்தவங்க. அதுக்கு பிறகு அப்படியே ஹயாலினி டீச்சர், குவாதரன் சார், அந்த 4 பிடி டீச்சர்ஸ் மேலுமே வந்து என்னுடைய வாழ்க்கையில இந்த விளையாட்டுத்துறையில நான் ஈடுபடுறதுக்கு எனக்கு என்னைய புஷ் பண்ணினது அந்த 4 பேரும் பாடசாலை காலங்கள்ல. உங்களோட குடும்பத்தின் விளையாட்டு துறையில் இது பயணித்து அம்மா, அப்பா, நான் 3 பேரும் தான் வீட்டுல. நான் ஒரே ஒரு பிள்ளை. அதனால வந்து அந்த ஒரு பிள்ளைன்றதால எங்க அம்மா ஒரு நாள் வந்து பயப்படல, வெளியில விடணும், தனியா போறா அப்படின்னு எல்லாம் பயப்படல ஒரு நாள். எப்ப நான் என்னோட ஜேர்னியை கிரேட் 6ல ஸ்டார்ட் பண்ணனோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு 2 பேரும் நல்ல ஃபுல் சப்போர்ட். இப்ப போக வேணாம் அப்படி இப்படி அந்த தடுக்கிறது எல்லாம் எதுவுமே இல்லை. படிக்கணும், அதோட சேர்த்து விளையாடணும், அது 50-50 என்ற மாதிரி அந்த இதுலதான் நீ 2 பேரும் ஊக்குவிச்சவங்க, அப்பாவும் அம்மாவும். நீங்க அச்சீவ் பண்ணதுல நீங்க விவரமா சொன்னீங்க உங்களுடைய பயணம். உங்களோட ஒரு மிகப்பெரிய லட்சியம் என்று சொன்னா நீங்க எதை கருதுவீங்க? நீங்க சாதிக்க விரும்புறது எதுவாக இருக்கும்? இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுதான் இந்த தூரத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நிறைய தியாகம் செய்யணும், நிறைய படிக்கணும், நாலேஜை வந்து எடுத்துக்கொண்டாதான் நம்ம
போற எக்ஸாம்லயோ என்னத்தையோ நம்ம சிட் பண்ணி அதுல பாஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, உடற்கல்வி பிரிவுன்றது அது பாடம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, நாங்க பிராக்டிக்கலாவும் வந்து நிறைய விஷயம் நாங்க செஞ்சு காட்டணும். ஸோ அந்த இதுகள் எல்லாத்தையும் பார்த்துதான் நாங்க ஒரு விஷயத்துல நம்ம எங்களை அச்சீவ் பண்ணி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இனி வர்ற காலங்களுடைய லட்சியம் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அம்பைரிங் ஃபீல்டு, கிரிக்கெட் அம்பைரிங் ஃபீல்ட்ல கொஞ்சம் நான் இன்னும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அடுத்து 2வது பாஸ்கெட் பால் ரெஃப்ரிங், அதாவது கூடைப்பந்தாட்ட நடுவர் வகிக்கிறது. இப்போ அதுவும் வந்து நான் செஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ ஸ்டார்டிங் லெவல் போய் கொண்டிருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கிறேன். அதாவது ஃபீபா லைசன்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம், இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் பாஸ்கெட் பால். அப்போ அதுல வந்து லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க தான் மேட்சஸ் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து ரெஃப் பண்ண போகலாம். ஸோ அப்படியான இது ஒரு இதுக்கு வரணும், அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அந்த 2 விஷயத்தையும், கிரிக்கெட் அண்ட் பாஸ்கெட் பால். அதை தவிர இப்போதைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறதுல நெட்பால் லெவல் பி வந்து பாஸ் பண்ணி லெவல் பி அம்பையர் ஆயிருக்கிறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ். இதை விட அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நினைக்கிறது கட்டாயமா சாதிச்சு ஒரு நல்ல உதாரணமா இந்த மட்டக்களப்பிலையும் கிழக்கு மாநிலத்திலுமே இலங்கையிலுமே சாதிக்கும் இருக்கிற பெண்களுக்கு உதாரணமா இருக்கணும். ஸோ இதுக்கு மேலதிகமாக நீங்க வின்சென்ட் உயர்தர பாடசாலையில ஆசிரியராக நீங்க டீச் பண்ணி கொண்டிருக்க உடற்கல்வி ஆசிரியர். ஸோ அதுல உங்களுக்கு அனுபவம் என்ன மாதிரி இருந்தது? இப்போ வார பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? விளையாட்டுத்துறையில சாதிக்கும் இருக்கிற பெண்கள், ஸோ பெண்கள்னு நினைச்சா அதுல ஒரு சின்ன ஒரு வரையறை இருக்குது. இப்பயும் பார்த்தாலும் ஸோ நாங்கள் பெண் சமத்துவம் என்னதான் பேசினாலும் அதுல ஒரு சின்ன ஒரு வரையறை இருக்குது. ஸோ நீங்க சொல்றீங்க ஒரு குடும்பம் நல்ல சப்போர்ட்டா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை என்ன மாதிரி பெண்கள் உங்களுக்கு வரலாம், அவங்களுக்குரிய ஆலோசனைகள்? ஃபர்ஸ்டா வின்சென்ட் ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து போன நேரம் அங்க வந்து 2500 பிள்ளைகள். அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம பார்த்த உடனே அவங்க எல்லாரையும் நம்ம கட்டி இழுத்து போகணும்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ உடற்கல்வி பாடம் வந்து கிரேட் 6 to 11 தான் நாங்கள் படிப்பிக்கிறது. நாங்கள் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ விளையாட்டுக்கு கொண்டு போய் பிள்ளையை விளையாட வைக்கிறது மட்டும் இல்லை, கிளாஸ் ரூம்லையும் நாங்கள் பிள்ளைக்கு படிப்பிக்கணும். இப்போ கிரேட் 6 to 11 நாங்கள் கட்டாயம் படிப்பிக்கணும். அதை தவிர 10 and 11, அதாவது O லெவலில் வந்து 3rd பாஸ்கெட்ல ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை 9 பாடத்துல ஒரு பாடமா எடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் வந்து நாங்க முக்கியமா அவங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிப்பிக்கணும், ஏன்னா அவங்க எடுக்க வைக்கிறதுக்கு. ஸோ எங்கட இந்த ஃபீல்டு வந்து நாங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறதோட மட்டும் நின்று போறதில்லை. கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸும் வந்து அதுல மிக முக்கியமானதா இருக்கு. அதுலயும் நாங்க லெசன் பிளான் எழுதணும், ஒர்க் பிளான் எழுதணும், அடுத்த நாளைக்கு நாங்க என்ன படிப்பிக்க போறோம் அது எல்லாமே நாங்க டாக்குமெண்ட்ஸா வச்சிருக்கோம். ஸோ அந்த விஷயம் ஒன்று இருக்கு. அது வந்து எனக்கு ஸ்டார்ட்ல போன அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இப்ப ஓகே என்ற அளவுக்கு வந்திருக்கிறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறேன். அடுத்தது வந்து ஸ்கூல்ல வந்து பிள்ளைகளை ஹேண்டில் பண்ற விஷயம். இப்ப எல்லாரும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு பங்கு பெற்றதுக்கு ஒரு நாளும் வர மாட்டாங்க. இப்ப ஒரு 30 பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி சொன்னா ஒரு 15 பிள்ளை விளையாட வரும், 15 பிள்ளை கிளாஸ் ரூம்ல இருக்கு. சோ அந்த 15 விளையாட வராத பிள்ளைகளையும் ஊக்குவிக்கிறது எங்களோட கடமை. அப்ப அதை எப்படி நாங்க ஊக்குவிப்போம்னு சொல்லி சொன்னா, இப்ப ஜனவரி மாசம் நமக்கு ஹவுஸ் மீட் ஸ்டார்ட் ஆயிடும், ஸ்கூல் ஹவுஸ் மீட். அப்ப அந்த டைம்ல தான் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து நாங்க எந்த ஈவெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணலாம்னு அவங்களே நாங்க ஈடுபடுத்த வச்சு அந்த ஈவெண்ட்ல இப்ப அவங்களுக்கு டேலண்ட் கட்டாயம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு வேற பயமா இருக்கும், வீட்டு அம்மா அப்பா பேசுவாங்கன்ற அந்த இது இருக்கும். அப்ப அது எல்லாத்தையும் தாண்டி நாங்க பிள்ளைகளை கூப்பிட்டு உங்களால ஏலும் எது வேண்டாலும் நாங்க பெற்றோர்கிட்ட கதைச்சு கொள்ளுவோம், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ட்டு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை பிள்ளைகளோட கதைக்கிற நேரம் பிள்ளைகள் கட்டாயம் ஆர்வமா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப இப்ப வரைக்கும் வந்து நிறைய பிள்ளைகள் நம்மளோட கைக்குள்ள இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ள. சோ அப்படித்தான் நாங்க பிள்ளைகளை வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்கு நாங்க கூப்பிட்டு எடுக்கிறது, ஆர்வமா வர சொல்லி கேட்கறது. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்கூல்ல வந்து பாஸ்கெட் பால் டீம், நெட்பால் டீம், கிரிக்கெட் டீம், இது எவ்வளவும் நான் இன்சார்ஜா செஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை தவிர எனக்கு தெரியாத கேம்ஸையும் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து தெரிஞ்சு கொண்டு அதை வந்து பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து எங்களோட மட்டக்களப்புல கோச்சஸ் இல்லை, கூப்பிட்டு கொண்டும் இருக்க முடியாது. அப்படி நாங்க கூப்பிட்டாலும் அவங்களுக்கு வேறையா ஒரு பணம் செலுத்தி தான் நம்ம கோச்சிங் செய்யணும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு பேசிக் நாலேஜ நம்ம எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைக்கு அந்த பேசிக்கை வந்து நாங்க சொல்லி கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளை தண்டபாட்டுல அதை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போறதுக்கு பார்க்கணும். இப்போ அட்லீஸ்ட் வந்து நாங்க ஒரு ப்ரொவின்ஷியல் லெவல் வரைக்குமாச்சும் அந்த பிள்ளையை நாங்க கொண்டு போவோமா இருந்தோம்னு சொல்லி சொன்னா அந்த ப்ரொவின்ஷியல் சர்டிபிகேட் வேல்யூ
எப்ப தெரியும்னு சொன்னா பிள்ளை வந்து யூனிவர்சிட்டிக்கோ அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கோ என்ட்ரன்ஸ் ஆகுற நேரம் தான் அந்த வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் சிசிஎஸ் ஸ்கூலில் தான் படித்தது. ஸோ எனக்கும் நெட்பால் அதுகளில் ஆர்வம் இருந்தது. ஸோ அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாத மாதிரி இருந்தது. பட் அந்த நிலைமை மாறணும், நீங்கள் ஒரு முன்னாதிரமாக இருப்பீங்க. ஸோ இதை தவிர்த்து இப்போ நீங்கள் நிறைய சாதனைகள் உங்களோட பயணத்தில் சொல்லி கொண்டு வந்தீங்க. ஸோ இந்த சாதனைகளில் ஃபர்ஸ்ட்டுக்கே நம்ம சொன்ன மாதிரி கிரிக்கெட்ல அம்பையரிங் இங்கே வந்து லேடி அம்பையர்ஸ் ஒருத்தர் இல்லை. ஸோ அந்த ரீதியில நான் ஒரு முதலாவது ஒரு பெண்ணாக தெரிவு செய்யப்பட்டதுல எனக்கு உண்மையாவே மிக்க மகிழ்ச்சி. அதோட ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் வந்து மால்டீவ்ஸ் போறதுக்கு. பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன், ஸ்ரீலங்கா பாஸ்கெட் பால் ஃபெடரேஷனால அங்க மால்டீவ்ஸ்ல வந்து பாஸ்கெட் பால் ரெஃபரிங் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தப்பட்டது. அதுல வந்து ஸ்ரீலங்கால இருந்து போறதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி போறதுக்கு 4 பேர் வந்து நாங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ சிங்கள இனத்தை சேர்ந்த 3 பெண்களும் தமிழ் இனத்தை சேர்ந்த நானும் மொத்தமாக 4 பேர் வந்து தெரிவு செய்யப்பட்டு அங்க 6 நாள் 7 நாள் பயிற்சி ஒரு பட்டறை ஒன்று நடந்தது. ஸோ அதுல வந்து வந்திருந்த அந்த சார் வந்து இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன்ல இருக்கிற ஒரு சார். அப்ப அவர் தான் ஃபுல்லாவே எங்களுக்கு அந்த ஒர்க் ஷாப்பை லெக்சர் பண்ணி ஃபுல்லாவே நடத்தி தந்தது. அதுல என்ன நன்மை கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் அங்க இருந்து புது விஷயங்களை கண்டு படிச்சுட்டு வர்றது ஒரு புது அனுபவம் தான். ஸோ அந்த ரீதியில வந்து எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது கடவுளால தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்று சொல்லி நான் கருதுறேன். ஸோ இந்த கனவை நனவாக்குறதுக்கு நீங்க ஒரு பெரிய பயணமே இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது. ஸோ இதை நீங்க அச்சீவ் பண்றதுக்காக என்ன மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, அதை பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்? என்னன்னு சொல்லி சொன்னா, அண்ட் ஸ்கூல் லைஃப்ல வந்து இப்ப நான் 6 to A level வரைக்கும் ஃபுல்லா விளையாடி முடிச்சது. ஸோ அந்த டைம் கலெக்ட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் தான். ஸோ என்னட்ட வந்து ஹையஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்தது ப்ரொவின்ஷியல் லெவல் பாஸ்கெட் பால் அண்ட் நெட் பால். நான் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அதாவது தேசிய கல்வியியல் கல்லூரி, அதாவது ஆசிரியர் நியமனம் பெறுறதுக்காக 3 வருஷம் வந்து நம்ம அங்க போய் இருந்து ஸ்டே பண்ணி அங்க ஹாஸ்டல்ல இருந்து நாங்க படிக்கணும். ஸோ 3வது வருஷம் வந்து எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒரு ஸ்கூல் தருவாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து நாங்க போய் படிச்சு காட்டணும், பிள்ளைகளை ஹேண்டில் பண்றது எப்படி, ஒரு விளையாட்டை நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும், அது எல்லாமே ஃபுல்லா இன்டர்ன்ஷிப் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் அது. ஸோ நான் தெரிவு செய்யப்பட்டது பாஸ்கெட் பாலையும் நெட் பால் 2 கேமாலையும் தான் நான் காலேஜுக்கு தெரிவு செய்யப்பட்டது. வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியில தான் பயின்றது. 2019ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு வெளியில வந்தேன். அதுக்கு பிறகுதான் இந்த முதலாவது நியமனம் நான் பெற்றது. சோ அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி என்று சொல்லி சொன்னா, கிரேட் 6லயே ஸ்டார்ட் ஆயிட்டு அந்த 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகினதுதான் இப்ப இங்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டு இருக்குது. சோ நம்ம சொல்லுவோம், இப்ப நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நம்ம கிரேட் 5 ஸ்காலர்ஷிப், அந்த ஸ்காலர்ஷிப் முடிஞ்ச கையோட இப்ப அந்த பிள்ளைக்கு கடும் ப்ரெஷர் தானே, 1 to 5 படிச்சு அந்த ஸ்காலர்ஷிப்பை முடிக்கணும் என்ற ஒரு ப்ரெஷர்ல தான் அந்த பிள்ளை படிச்சு வந்தது. அதுக்கு பிறகு பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, கிரேட் 6ல திருப்ப அந்த 9 பாடத்தையும் கொண்டு போய் கிளாஸுக்கு விடுறாங்க. பிள்ளை பின்ன ஸ்கூல் விட்டு போனிச்சுன்னு சொல்லி சொன்னா 3 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் கிளாஸ் தான். சோ அந்த பிள்ளைய வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணக்கூடாது. 2 50-50 இருந்தா என்னன்றதுதான் எனக்கு கேள்வி. சோ நான் படிக்கிற காலத்துல இப்ப நல்லா புத்தக பூச்சிகள் மாதிரி படிச்ச பிள்ளைகள் இருந்ததுகள் இல்லைன்றதுக்கு இல்ல, அவங்களும் நல்ல நிலைமையில இருக்காங்க இல்லைன்றதுக்கு இல்ல, சந்தோஷம். ஆனாலும் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த புத்தக பூச்சிகளா இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டா இல்ல, அது நோ, அவங்களே சொல்லுவாங்க இந்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி. பட் அவங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு போற நேரம் இதுல போய் அடிபட்டு இருப்பாங்க கட்டாயம். அங்கேயும் ஒழிச்சு தெரிஞ்சவங்களோ என்ன எனக்கு தெரியல, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாம் கட்டாயம் கூப்பிடுவாங்க, வாங்கன்னு சொல்லி வேற கட்டாயம் கூப்பிடுவாங்க. அதுலயும் வந்து அவங்க போய் என்ன மாதிரி அவங்க ஷைன் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல. பட் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல நாங்க ஸ்போர்ட்ஸை பத்தி மட்டும் படிக்கிறது. இப்ப நாங்க ஒரு இடத்துல போயிட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு மேட்சுக்கு போயிட்டோம், போற நேரம் எங்களை இன்சார்ஜ் டீச்சர் ஆளுங்களை கூட்டிட்டு போவோம். அந்த இடத்துல சம்டைம் தண்ணி வசதி இருக்காது. சோ நாங்க வாங்கிட்டு போற தண்ணியை நாங்க கவனமா வச்சு பாவிக்கணும். 2வது வாஷ்ரூம் வசதி இருக்காது. சோ நாங்க எங்க போறது, அங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு டீச்சரோட கவனமா போயிட்டு தான் வரணும். சோ அப்படி போற இடத்துல நல்ல சாப்பாடு இருக்காது.
ஸோ நாங்க வந்து இங்க இருந்து கொண்டு போற ட்ரை ஃபுட் ஐட்டமோ அல்லது வேற ஏதாவதோ அதை நாங்க சாப்பிட அட்ஜஸ்ட் பண்றது. அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் நம்ம போனா நமக்கு சாப்பாடு கிடைக்குமெண்டா ஓகே அதுக்கும் டீச்சரோட ஈடுபட்டுட்டு போறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்ப அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே இருந்தவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா இல்லை. ஏனெண்டா வீட்டுல வந்து கட்டாயம் அப்பா அம்மா பக்கத்துலயே கொண்டு போய் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கலாம்னா இந்த கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ஈடுபடுறோம். இப்ப ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை நான் செஞ்சது, நான் இங்கிலீஷ் டேல பங்கு பெற்றிருக்கிறேன் தெரிஞ்சுக்கிறோம். தமிழ் டே, சிங்கள டே, நான் செய்யாத ஒரு விஷயம் மட்டும் சொன்னா அந்த பரதநாட்டியம் ஆடாது. அது மட்டும்தான் நான் ஆடலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்துலயுமே நான் பங்கு பெற்றிருக்கேன். இங்கிலீஷ் டே நேஷனல் லெவல் 3rd பிளேஸ், டிராமா, டயலாக் டிராமா. எனக்கு மறக்கையில ஜெயந்தி டீச்சர், எங்களோட அப்பா சுகமில்லாம இருந்த அந்த நேரத்துல அவைக்கு சிச்சுவேஷன் எல்லாமே தெரிஞ்சு பட் நீங்க தான் செய்யணுமேமா வாங்க அப்படின்னு சொல்லி அதோட சேர்த்து என்னோட நண்பர்களும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல தான் நம்ம நிறையவே படிச்சு கொள்றோம். ஸோ நான் இப்ப இருக்கிற எல்லாருக்கும் ஜெனரேஷனுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, படிப்போட மட்டும் நின்ற வேணாம், இப்படியான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த விஷயங்கள் தான், இந்த விஷயம் நீங்க ஒரு வயசுக்கு போன பிறகு அது கிடைக்காது. ஒரு நாள் இந்த பாடசாலை வாழ்க்கை முடிந்ததுன்னா அடுத்தது நீங்க ஒரு வேலைக்கு போவீங்க, அல்லது ஒரு யூனிவர்சிட்டிக்கு போவீங்க, அல்லது ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு போவீங்க, அங்க வேற ஒரு வாழ்க்கை. ஆனா அதுக்கு முதல்ல நம்ம ஸ்கூல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த லைஃப் வந்து ஒரு நாளுமே கிடைக்காது. ஸோ நான் சொல்ல வர்றது அதுதான், படிப்போட மட்டும் நின்று விடாம படிப்பையும் உங்களோட ஸ்போர்ட்ஸ் கேரியரையுமோ அல்லது உங்களோட கோ-கரிக்குலம்ன்றது அந்த கேரியரையும் சேமா கொண்டு போறதுக்கு பாருங்க. அப்ப அதால நீங்க வந்து அப்செட் ஆகுவீங்க, என்னால ரெண்டுமே கொண்டு போகலாண்டி இல்லை. ஏன்னா யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா எல்லாம் ஏழும் எல்லாருக்கும் அதுக்குரிய கெப்பாசிட்டி கேப்பபிள் எல்லாமே இருக்குது, அவங்க கேப்பபிளா இருக்காங்க. ஸோ அதனால அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன். எந்த லைஃப்ல வந்து என்னன்னு சொன்னா, நான் ஃபர்ஸ்ட் அப்பயுமே கடவுளை தான் முதலாவது வைக்கிறது. எப்பவுமே கடவுள் தான் முதலாவது, 2வது அப்பா அம்மா, 3வது அந்த படிப்போ அல்லது விளையாட்டோ எது இருந்தாலும் அந்த 3வது தான் என்றாது. என்னமோ தெரியல, அதுதான் என்னமோ தெரியல என்னை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி விட்டது. ஏனெண்டா ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்டாலும் நம்ம போய் அந்த கடவுளை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம இந்த விஷயத்த செய்ய போறோம், ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி தான் நான் உண்மையாவே அந்த நாட்கள்ல நான் இருந்தது. ஸோ அடுத்தது வந்து அப்பா அம்மாட்ட அட்வைஸ் கேட்கறது, இனி அவங்க வந்து அவங்களால முடியுமான எல்லா விஷயத்தையும் எனக்கு தந்து என்னை ஃபுல்லாவே புஷ் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் இப்ப சொல்ல வரதான், உங்களோட அப்பா அம்மாவும் கட்டாயம் உங்களை நம்புறாங்க, உங்களால ஏழுமன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேளுங்க, கட்டாயம் அவங்க செய்யாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ட பிள்ளை வந்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது தண்ட அப்பா அம்மா, அதுக்கு யாருமே இல்ல நோ சொல்ல மாட்டாங்க, தடையா இருக்க மாட்டாங்க ஒரு நாள். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், ரெண்டையுமே மேனேஜ் பண்ணி போற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, உங்களால முடியும். ஸோ அதை எதிர்காலத்துல நீங்களும் செய்யுங்க, எடுக்க வேணாம். நீங்க செய்யற விஷயம் உங்களுக்கு சரியா இருந்தா, உங்களோட சேர்ந்து பயணிக்கிற உங்களோட பெற்றாருக்கோ அல்லது உங்களோட சகோதரர் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ உங்களை ஊக்கப்படுத்துற உங்களோட ஆசிரியர்களுக்கோ சரியான ஒரு விஷயமா தெரிந்தா நீங்க அதை கட்டாயம் செய்யலாம். அது நீங்க எந்த அளவு எண்ட் வரைக்கும் நீங்க போய் எந்த பீக் வரைக்கும் நீங்க போய் செய்யலுமோ அந்த அளவு வரைக்கும் நீங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களால அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணே இல்லை. அதுதான் நான் நினைக்கிறேன். சோ உங்களை பத்தி நீங்க தாழ்வு மனம் கொள்ள வேணாம். மற்றது உங்களை பத்தி இன்னொரு ஆட்கள் பின்னுக்கு கதைக்கிறாங்க, ஏதோ சொல்லிடுவாங்களோ அப்படி என்ற சிந்தனையை தயவு செய்து உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. அப்ப நீங்க எப்ப எடுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் ஆகுறீங்க என்ற ஒரு அர்த்தமா இருக்கு. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி தடைகளை தாண்டி அதுக்கு மேல சாதிக்கிறது தான் நாங்க எல்லாரும் செய்ய வேண்டியது ஒன்று. ஸோ மார்ச் 8ஆம் தேதி நாங்க சர்வதேச மழை தினத்தை நாங்க கொண்டாடி இருக்கிறோம். ஸோ இளைஞர் சமுதாயத்துக்கு நீங்க சொல்ல வர ஒரு ஆலோசனை என்னவாக இருக்கும்? இப்ப நான் ஒரு பெண் என்ற ரீதியில நான் இப்ப உங்களுக்கு முன்னால பேசிக்கொண்டிருக்கிறேன். இதே இது நீங்க ஒரு ஆணாக இருந்தாலும் பொதுவாகவும் 2 பாலினருக்கும் இது பொருந்தும். நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அடைகிறதுக்கு முதலாவது என்ன பேஸ்மெண்ட், முதலாவது அத்திவாரம் நீங்க என்ன படிக்கலாம் போடணும்ன்றதை முதல் சிந்திக்கணும். அதை சிந்திச்சு நீங்க சரியா போடுறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த சரியா போடுறதுலாம் அந்த விஷயமே இருக்குது. அந்த விஷயத்த நீங்க சரியா போடுறீங்கன்னா நீங்க உங்களோட எண்டு வந்து நல்லா இருக்கும்.
ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஃபெயில் ஆகுனீங்கன்னா பரவாயில்ல, திருப்பவும் ட்ரை பண்ணுங்க. திருப்பவும் ஃபெயில் ஆகுறீங்களா, திருப்பவும் ட்ரை பண்ணுங்க. உங்களோட முதலாவது படிக்கல் நீங்க எப்ப சரியாக போடுறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப இருந்து உங்களோட அச்சீவ்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். ஸோ முதலாவது வந்து நீங்க செய்ய போற விஷயத்துல அந்த அஸ்திபாரத்தை நீங்க சரியா போட்டுக்கொள்ளுங்க. அதே நேரம் எதுக்கும் பயப்படக்கூடாது. மன வலிமையோட மன உறுதியா நிக்கணும். மற்றவங்க என்ன கதைப்பாங்கன்றத காதலையே வாங்கக்கூடாது. உங்களுக்கு எது சரியாக தோணுதோ உங்களோட அட்வைசஸ் கட்டாயம் இருப்பாங்க. அப்பா அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், வளர்ந்தோராளா இருக்கலாம். வளர்ந்தோராள நம்ம ஒரு அட்வைஸ்ல வச்சுக்கொள்ளதான் நல்லது. ஸோ அந்த ரீதியில அவங்களோட அட்வைஸோட உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த துறை வேண்டுமென்றாலும், விளையாட்டுத்துறை மட்டும் இல்லை, இப்ப நீங்க இந்த காணொலியை பாக்குற பிள்ளைகளா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட பிள்ளைகளை நீங்க எந்த துறைக்கு அனுப்பலாம்னு சொல்லி அப்படி நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். விளையாட்டுத்துறை மட்டுமில்லை, அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த பிள்ளை படிப்போட சேர்த்து இந்த கோகரிக்குலம் என்ற அந்த விஷயத்தையும் அட் பண்ணி போனாதான் அந்த பிள்ளையோட லைஃப் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மிக்க, அனுபவம் உள்ள ஒரு சிறந்த பிரஜையாக இந்த இலங்கையிலே அவங்க வாழ்ந்து பணி செய்ய முடியும் என்றதுதான் என்னுடைய இந்த காணொலியின் கடைசி ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ மிக்க நன்றி. ஸோ உங்களோட வேலைப்பளவு மத்தியில உங்களோட நேரத்தை செலவழித்து ஸோ இந்த வட்டி மீடியா கலையத்துக்கு வந்து இந்த நேர்காணலை வழங்கி வைத்ததுக்காக மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னொரு சிறந்த நேர்காணலுடன் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.